வசு, நீயே உன் கையால 2 பேருக்கும் மாலை போட்டு விடு. மாலை போட்டாச்சுல, அப்புறம் என்ன உரசிக்கிட்டே நிக்கிற? காத்து வரட்டும், கிளம்பு, அந்த பக்கம் போ. சரி, எல்லாரும் கிளம்பலாமா? அத்தை, மாமா போட்டோ முன்னாடி பழத்தட்டு வச்சிருந்தேன், எடுத்துட்டு வரவா? ஆமாமா, அந்த தட்டு தான் முதல்ல மண்டபத்துக்கு வரணும். நீ எடுத்துட்டு வந்துரு. சரிங்க அத்தை. போலாமா? போலாம் அத்தை. அர்ஜுன், கிளம்பலாமா? கிளம்பலாமா? ஏய் பாத்தியாடி, அவ கையாலேயே கல்யாண மாலைய உன் கழுத்துலயும் ஆத்துக்கார் கழுத்துலயும் போட வச்சாச்சு. அது மட்டுமா, இப்ப பாரு பாட்டி, விட மாட்டேன் அவள லேஸ்ல. என்னை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா. இப்ப பாரு. அத்தை, சொல்லுமா. போன தடவை வீட்ல இருந்து கிளம்பி மண்டபத்துக்கு போறப்போ வசு எதிரில வந்ததாலதான் கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஒரு தப்பான பேச்சு இருக்கத்த. அத நம்ம போக்கணும் அத்தை. வசு ராசியான பொண்ணுன்னு நாம நிரூபிச்சு காட்டணும். அதனால இந்த தடவை வசுவையே எதிரில வர சொல்லுங்க அத்தை. பாத்தீங்களா, இதுதான் என் மருமக. எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கா. யாருக்கும் எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறா. வசு, மேடம்,
ஒரு மாதிரியா இருக்க. அர்ஜுன் பக்கத்துல நீ இருக்கணும். இப்படி அநியாயத்துக்கு விட்டு கொடுத்துட்டிய வசு. 1000 தான் சமாதானப்படுத்திக்கிட்டாலும் எனக்கு மனசு பொறுக்க மாட்டேங்குதுடி. மா பார்த்து மெதுவா பேசுமா. இந்த நேரத்துல இப்படி பேசுற? வீணா கற்பனை பண்ணிக்கிட்டு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. ஆக வேண்டியதை போ பார்க்கலாம். வசு. 4 பேர் மனசை கொண்டுட்டு இந்த கல்யாணம் நடக்குது. அம்மாவோட பிடிவாதத்தாலையும் வசுவண்ணியோட நேர்மையாலையும் இந்த காதல் தோத்து போச்சு மீனாட்சி. பாவம் வசுவண்ணி எல்லா சோகத்தையும் மறைச்சிட்டு இருக்காங்க. ஏய், உனக்கு ராஜ யோகம் டி. போலீஸ் ஜீப்ல போக வேண்டியவ அலங்காரம் பண்ண கார்ல போயிட்டு இருக்க, அதுவும் ஆடி கார்ல. போதும் பாட்டி. பாட்டி. என்னடி ம், அவ மூஞ்சி எதுக்குடி பாக்குற? சிப்ப. ம். போ சொல்லு போ. முதலாளியம்மா. வசு பாட்டி, ஆ, மண்டபத்துல சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். இந்த குலோப் ஜாமுன் ஜீராவில போட்டுக்கிட்டே இருக்காங்க. மாவை உருட்டி உருட்டி சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோத்த வடிச்சு சட்டியில கொட்டி இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வறுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் நான் தெளிவா கேட்டுட்டேன் முதலாளியம்மா. சரி. முதலாளிமா இந்த பாருங்க, இந்த பட்டு புடவையில ஒரு 10-15 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க. இங்க பாருங்க, சும்மா சூப்பரா சூப்பரா இருக்கீங்க. வசு பாட்டி, நீங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு எப்பவுமே எரிச்சலா இருக்கும். ஆ, ஆனா இன்னைக்கு நல்லா இருக்கு. அது 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 ஐயோ ஐயோ ஐயோ, உங்க சந்தோஷத்துக்கு மதிப்பே தனி. ஆமா, நாம எல்லாருமே இங்க இருக்குமே முதலாளியம்மா. மண்டபத்துல பொண்ணு மாப்பிள்ள நுழையும் போது அங்க யாராவது ஆரத்தி எடுத்து திருஷ்டி எடுக்க வேண்டாமா? ஓ ஆமால, பாத்தீங்களா, நான் அதை மறந்துட்டேன். ஆ, இப்ப யாரு அனுப்பலாம்? ஐயோ, அதான் நம்ம வசு இருக்காளே எடுபடி, அவளை பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி மங்களகரமான வேலையெல்லாம் அவதான் ரொம்ப கரெக்டா செய்வா. ஆ சரி. வசு இறங்கு இறங்கு இறங்கு, சந்தோஷமா இறங்கு. வாங்க தம்பி, வாங்க. வாங்க. அடியே இனியா, உன் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போடி. இனிமே நீ ஜேகேஆர் குடும்பத்து மருமகடி. என்ன அத்தாச்சி நான் சொல்றது? ஆமா ஆமா, அவ இனிமே எங்க வீட்டு மருமகதான். எப்படி நினைச்சபடி நடத்தி காமிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. நீங்க யார் அத்தாச்சி? கடைசி வரைக்கும் இனியா கூடவே இருந்து அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. ஒரு பக்கெட் பிரியாணில காரியம் சாதிக்கிற திறமையெல்லாம் உங்களுக்கு தான் அத்தாச்சி வரும், எங்களுக்கெல்லாம் என்ன வராது. அப்படி சொல்லிட்டீங்க? நான் 2 பிரியாணி பக்கெட்ல வச்சு நல்லா தின்னாலும் அந்த மயக்கத்திலேயே யோசிப்பேன்ல. வாங்க வாங்க போலாம், வாங்க போலாம். எப்படியோ பாட்டி, ஒரு வழியா பாதி கிணறு தாண்டியாச்சு. இன்னும் 8 மணி நேரம் தான். அர்ஜுனை கழுத்துல தாலி கட்டிட்டாரு, அவ்வளவுதான்.
மொத்த பிரச்சனையும் தீர்ந்துடும். ஏய், அடியே இனியா, ஒரு புள்ள பூச்சிய மடியில கட்டிட்டு இருக்கமே, அத நீ சுத்தமா மறந்தே போயிட்டியா? யாரு மாமாவா பாட்டி? ஆ. பாட்டி, தாலி கட்டி முடிச்சு வீட்டுக்கு போன உடனே அர்ஜுன் கிட்ட சொல்லி போலீஸ்ல புகார் கொடுத்து அவனை உள்ள அனுப்புறேன் பாரு. ஏய், பாவண்டி அவன் 1000 தான் இருந்தாலும் உன் கழுத்துல தாலி கட்டினவண்டி. கை செலவுக்கு ஏதாவது கொடுத்து திரும்பி பார்க்காம போன்னு சொல்லி அமுச்சு விட்டுருவோம். அதெல்லாம் வேணாம் பாட்டி. இவனை அனுப்பி விட்டா இதே மாதிரி இன்னும் 10 பேர் கிளம்பி வருவானுங்க. ஏய், என்னடி சொல்ற? 10 பேரா? ம். வடிவேலு பட காமெடி மாதிரி இல்ல இருக்கு. ஐயோ அப்படி இல்ல பாட்டி, என்ன மிரட்ட வருவாங்கன்னு பொதுவா சொன்னேன். ஆ, ஆ. இத பாரு பாட்டி, ஓ. சிந்தாம செதறாம மொத்த சொத்தையும் நான் மட்டும் தான் அனுபவிக்கணும். வேற யாருக்கும் போகவே கூடாது. ம். அவ்வளவு சொத்தும் என் கைக்கு வரப்போறத நினைச்சா உடம்பெல்லாம் புல்லரிக்குது பாட்டி. ஆ. எங்கேயோ ஒரு குப்பத்துல பிறந்து திருடியா வளர்ந்து ஜேகேஆர் குடும்பத்து மருமகளாக போறேன்னா சும்மாவா? ஆமா ஆமா, அப்படியே உழைச்சு ஓடா தேஞ்சு போயிட்ட. பேசுற பார் பேச்சு. உழைக்கிறேனோ இல்லையோ, இப்ப மொத்த சொத்தும் எனக்கு தானே. ஆமா ஆமா, பாருடி, நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே சுமூகமா போய்கிட்டு இருக்கு. நமக்கு ராஜ யோகண்டி. ஆமா, உன் மாமியார் காரிய எப்படி வீட்ல இருந்து அனுப்புவ? அதுவா, எப்படியாவது போட்டு தள்ள வேண்டியதுதான். ஐயோ, ஏண்டி போலீஸ்ல மாட்டிக்கிட்ட நாம உள்ள போகணும்டி. பேசாம இத பாரு, நான் சொல்றத நீ கேளு. சொல்லு பாட்டி. இத பாரு, பச்சை மிளகாய் கூட்டு, பாவக்காய் ரசம், கோவக்காய் பொரியல்னு இந்த மாதிரி 4 நாளைக்கு தொடர்ச்சியா சமைச்சு போட்டுக்கிட்டே இரு. உன் மாமியார்காரி சுகர் குறைஞ்சு விக்கல் எடுத்து அக்குன்னு போய் சேர்ந்துருவா. பாட்டி சூப்பர் பாட்டி. அப்புறம் இந்த ஆனந்த், அர்ஜுன், மீனாட்சின்னு நிறைய டிக்கெட் இருக்கே, அதெல்லாம் என்ன பாட்டி பண்ணலாம்? ஏய், முதல்ல இந்த மெயின் டிக்கெட்ட மேல அனுப்பி வைடி, மத்ததெல்லாம் ஒன்னொன்னா பாத்துக்கலாம். ம், சரி பாட்டி. இந்த நகையெல்லாம் எடுத்து சீக்கிரமா போடு. வசு, இங்க வாமா. வசு, உன்னை நம்பிதான் கல்யாண வேலை எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கேன். ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கணும். சரிங்க மேடம். அப்புறம் கல்யாணத்துக்கு வர எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்க. சாப்பாட்டுல ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ போய் கிச்சன்லயும் ஒரு 8 பாத்துட்டு வந்துரு வசு. அப்புறம் கை தாம்பூல மாத்திர ஃபங்க்ஷன் இருக்கு. அர்ஜுன சீக்கிரம் ரெடியாக சொல்லு. சரிங்க மேடம். சரி போ. யா கமிங். சொல்லு வசு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாம்பலம் மாத்திர சடங்கு நடக்க போகுதா. மேடம் உங்களை ரெடியாக சொன்னாங்க. சரி வசு. வேற ஏதாவது? இல்ல அர்ஜுன் சார்.
வசு என்னாச்சு வசு? ஆஹா ஒன்னும் இல்ல அர்ஜுன் சார், நான் போயிட்டு வரேன். அண்ணா, வரவங்களுக்கு சீக்கிரமா டீ காஃபி ரெடி பண்ணிடுங்க. டிஃபன் ரெடி ஆயிடும்ல? எல்லாமே இப்ப ரெடி ஆயிடுமா? எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டேன். சரிங்க. மெனு கார்டுல இருக்கறத அப்படியே பண்ணிடுங்க. ஓகேவா? அண்ணி ஆனந்த், என்ன ஆனந்த் நீங்க? யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? கேக்கட்டும் அண்ணி, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஐயோ ஆனந்த், நீங்க விஷயத்த சொல்லுங்க. என்ன சொல்றீங்க அண்ணி? எனக்கு எதுவுமே புரியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நீ இதெல்லாம்? இது பாருங்க ஆனந்த், இந்த நேரத்துல எதுவுமே பேச வேணாம். எல்லாமே முடிஞ்சு போச்சு. எப்படி அண்ணி முடியும்? இன்னும் அண்ணன் இனியா கழுத்துல தாலிய கட்டல. அது உங்களுக்கு புரியுதா? எப்படிதான் இவ்வளவு கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு எதையுமே வெளிக்காட்டாம கல்யாண வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால உங்களை இப்படி பார்க்க முடியல. நீ மனசுக்குள்ள நீங்க தான் என் அண்ணின்னு அழுத்தமா பதிஞ்சிருச்சு. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. நீ எனக்கு எவ்வளவு வெறுப்பா இருக்கு தெரியுமா? நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடுறது வெறும் வாய் வார்த்தை கிடையாது, மனசுக்குள்ள இருந்து வர ஆத்மார்த்தமான வார்த்தை. நீங்க தான் அண்ணனுக்கு ஏத்தவங்க. இந்த வீட்டுக்கு மருமகளா வர்ற தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அண்ணி, என்ன ஆனந்த், இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? அண்ணி, அதான் நான் சொல்றேன்ல, இன்னும் கூட டைம் இருக்கு. என் கூட வாங்க, அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் பேசுவோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். அவங்க புரிஞ்சுப்பாங்க. இனியாவுக்கு பதிலா இந்த மனமேடையில நீங்க தான் அண்ணனுக்கு பக்கத்துல உட்காரணும். அது முடியவே முடியாது ஆனந்த், அது நடக்கவே நடக்காது. என்ன ஆனந்த், புரிஞ்சுதா பேசுறீங்களா? உங்க மனசுல நீங்க உண்டாக்கிட்ட ஆசைய வெறும் ஆசையாவே வச்சுக்கோங்க. அதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறாது. நான் அர்ஜுன் சார லவ் பண்ணேன், அது உண்மைதான், அத நான் மறுக்கல. ஆனா அர்ஜுன் சார் மேல எனக்கு இருக்கிற காதலை விட மேடத்துக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் தான் எனக்கு பெருசா தெரியுது. அதை என்னால மீறவே முடியாது. என்ன நீ சொல்றீங்க? வாழ்க்கைக்காக எந்த சத்தியம் வேணாலும் பண்ணலாம். இப்ப சத்தியம்னு நீங்க சொல்றது அப்புறம் வேதனையா கூட மாறலாம். சத்தியத்தை மீறதுக்கு வேணா மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆனா வாழ்க்கையை பணையம் வைக்க முடியாது. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, அண்ணனும் நீங்களும் எப்படி பழகுனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நினைப்பே உங்க ரெண்டு பேரையும் கொன்னுரும். அண்ணி இல்ல ஆனந்த், நீங்க எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. அண்ணி, நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கல. தப்பான ஒருத்தியோட கழுத்துல அண்ணனை தாலி கட்ட வைக்க முயற்சி பண்றாங்க. அதை தடுத்து நிறுத்துங்க தான் நான் கேக்குறேன். ஆனந்த், இது மேடத்தோட முடிவு. அவங்க புள்ளுக்கு அவங்க இஷ்டப்பட்டு நடத்துற கல்யாணம் இது. இதுல நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்ல. ப்ளீஸ் ஆனந்த், ஏற்கனவே நான் நொந்து நூல் ஆயிட்டேன். என்ன மறுபடியும் மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் வரேன்.